திண்டுக்கல்லில் வீடு புகுந்து 7 சவரன் நகை மற்றும் 80,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. உணவு விடுதி நடத்தி வரும் வேணுகோபால் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றிருந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளை நிகழ்ந்துள்ளது. இது தொடர்பாக தாடிக்கொம்பு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் உடற்கல்வி இயக்குநர் மற்றும் ஆசிரியர்களுக்கு புத்தாக்க பயிற்சி முகாம் 2வது நாளாக நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக வழங்கப்படும் இந்த பயிற்சியில் மதுரை, மேலூர், உசிலம்பட்டி ஆகிய 3 கல்வி மாவட்டங்களைச் சேர்ந்த உடற்கல்வி இயக்குநர் மற்றும் ஆசிரியர்கள் 50 பேர் பங்கேற்றுள்ளனர். நெல்லை மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் மின்னல் தாக்கியதில் 2 பேர் உயிரிழந்தனர். தென்காசி அருகே தோட்டத்தில் வேலை பார்த்துவிட்டு வீடு திரும்பிய கடக்க பொகத்தியைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் மின்னல் தாக்கி உயிரிழந்தார். இதேபோல் ஆம்பூர் அருகே உள்ள கல்குவாரியில் வெடிமருந்து வைக்கும்போது மின்னல் தாக்கி வெடிமருந்து வெடித்ததில் கல்லிடைக்குறிச்சி பொன்மா நகரைச் சேர்ந்த வேலு என்பவர் உயிரிழந்தார். பாரம்பரிய கலைகளை அழிவிலிருந்து மீட்கும் விதமாக கடலூரில் மத்திய அரசு நடத்திய பாரம்பரிய கலைப் போட்டியில் 100கணக்கானோர் பங்கேற்றனர். இதில் இசை, நடனம், நாடகம் என மாணவ மாணவிகள் தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். இதில் தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிகள் சென்னையில் நடத்தப்படும் மாநில அளவிலான போட்டியில் பங்கேற்றுள்ளனர். இதுபோன்ற நிகழ்வுகள் போட்டியாக இருந்தாலும் பாரம்பரிய கலைகள் அழியாமல் காக்க வழிவகுப்பதாக அதில் பங்கேற்றவர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அரசு பள்ளியில் அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மஞ்சளாறு அணைப்பகுதியில் இயங்கி வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குடிநீர், கழிப்பிடம், விளையாட்டு மைதானம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என தெரிகிறது. மேலும் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் இரவு நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல்லை மாவட்டம் செங்கோட்டை பகுதியில் நவராத்திரி கொலு பொம்மைகள் விற்பனை தொடங்கியுள்ளது. கடந்த ஆண்டை விட தற்போது பல்வேறு பகுதிகளிலிருந்து புதிய பொம்மைகளை வாங்கி விற்பனை செய்து வருகின்றனர். புதிய வடிவங்களில் பொம்மைகள் தயாரிக்கப்படுவதால் விற்பனை அதிகரித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மணப்பாறை அடுத்த வளநாடு பெரியகுளம் ஏரியை நம்மால் முடியும் குழுவினர் சார்பில் தூர்வார ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த வளநாடு பெரியகுளம் ஏரி சுமார் 400 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இந்த ஏரியின் கரையை பலப்படுத்துவது மற்றும் ஆழப்படுத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் வளநாடு அரசு பள்ளியில் நடைபெற்றது. கூட்டத்தில் வளநாடு பெரியகுளம் ஏரியை ஆழப்படுத்துவது மற்றும் கரையை பலப்படுத்துவதற்கான பணிகளை நாளை தொடங்குவது என முடிவு செய்யப்பட்டது. கடற்கரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கான அமெரிக்காவின் ஷிகாலஜி விருதை தமிழகத்தைச் சேர்ந்த மீனவர் லட்சுமிமூர்த்தி பெற்றுள்ளார். உலகம் முழுவதும் கடல் வளங்களை காக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள தனிநபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களில் லட்சுமிக்கு இந்த விருது அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதுடன் 6,50,000 ரூபாய் ரொக்கப்பணமும் அளிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு சென்னை விமான நிலையம் வந்த அவரை தேசிய மீனவர் பேரவைத் தலைவர் இளங்கோ உள்ளிட்டோர் நேரில் வரவேற்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சேக்கிப்பட்டி அரசு பள்ளி வளாகத்தில் கத்தியால் தாக்கியதில் மாணவி படுகாயமடைந்துள்ளார். சம்பைப்பட்டியைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவர் சேக்கிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இவர் பள்ளியின் கழிப்பறைக்கு சென்றிருந்தபோது பின்னால் வந்த பெண் இவரை கத்தியால் குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் நத்தம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். சேலத்தில் சாலையில் செல்லும் பெண்களிடம் நகை பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓமலூர் அண்ணநகர் பகுதியைச் சேர்ந்த சித்ரா என்பவர் அருகில் உள்ள கோவிலுக்கு நடந்து சென்று கொண்டிருந்தபோது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர் சித்ராவின் கழுத்தில் அணிந்திருந்த செயினை பறித்து சென்றதாக தெரிகிறது. சேலத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 5 இடங்களில் அடுத்தடுத்து நகைப்பறிப்பு சம்பவங்கள் நடைபெற்றன. புதிய சாலை பாதுகாப்பு மசோதாவை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் நீலமலை அனைத்து தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சாலை பாதுகாப்பு மசோதா அமல்படுத்தப்பட்டால் உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் தான் பயன்பெறும் எனவும் 2 மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டுநர்கள் பாதிக்கப்படுவார்கள் என புகார் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருமயம் அருகே கொசப்பட்டியில் நின்று கொண்டிருந்த லாரி மீது மற்றொரு லாரி மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்தார். அரியலூரை சேர்ந்த லாரி ஓட்டுநர் சரவணன் அரியலூரிலிருந்து சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றிக்கொண்டு திருமயம் அருகே உள்ள கொசப்பட்டி என்ற இடத்தில் வந்தபோது லாரி கட்டுப்பாட்டை இழந்து எதிரே நின்ற மற்றொரு லாரி மீது வேகமாக மோதியது. இதில் லாரி ஓட்டுநர் சரவணனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது.